ஹலோ கைஸ், நான் தான் அவங்க ஏடி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சின்சானில் இருக்க டோரிமானில் இருக்க ஒரு சிலர் ரெண்டு மிஸ்ட்ரீஸான வீடியோஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அனிமி தமிழ் 2.5 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எபிசோடு வந்து சின்சானோட ஒரு ஆறான எபிசோடு தான். இந்த எபிசோடில் நம்மளோட சின்சான், கசாமா, நேனி, போ, மொசாவ் மொத்தமாக 5 பேர் விளையாண்டுருப்பாங்க. அப்போது நம்ம நேனிக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆறாவதாக ஒரு ஆள் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க நம்மளோட சின்சான், நேனி, போ அவங்க யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டா. அவங்க அதை நினச்சிக்கிட்டு அப்படி விளாண்டுருக்காங்க, யாரோ இருக்கிற மாதிரிட்டு. அப்புறம் நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு பிரின்சிபல் சார் வர்றாரு. என்ன எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, நான் விளாண்டுருக்கேன் சார்னு சொல்கிறாரு. நான் உங்களுக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. நம்ம பிரின்சிபல் சார் கரெக்டாக 5 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருப்பாரு 5 பேருக்கு. ஆனால் நம்ம மசாவுக்கு மட்டும் ஒரு ஐஸ்கிரீம் வர இல்லைன்னு சொல்லி மசா அழுவான். நான் கரெக்டாக 5 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன் 5 பேருக்கு, எப்படி அந்த ஒரு ஐஸ்கிரீம் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா தான் நம்ம நேனி சொல்கிறேன், இங்கே கூட 6வது நபர் யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நேனி சொல்லும்போது, நம்மளோட பிரின்சிபல் சார் சொல்கிற அது பேயாக கூட இருக்கலாம். அந்த பேயோட பேர் வந்து சகாஷி வராஷி அப்படின்னு சொல்லி அது ஒரு பேர் சொல்கிறாரு. இந்த பேய் வந்து ஒன்றும் பண்ணாது, இந்த பேய் மக்கள் மத்தியில் சந்தோஷத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தான் பசங்கிட்ட சொல்லி அமிச்சாலும் நம்ம பிரின்சிபல் சாருக்கு கொஞ்சம் நினச்சி பயமாக தான் இருக்குது. அதனால் ஒரு மரத்து பின்னாடி நம்மளோட பசங்க விளாட்றத பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறமா அவங்க எல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம பிரின்சிபல் சார் ஒவ்வொருத்தராக என்ன ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொருத்தராக எண்ணி கடைசியில் 5 பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா 6வதாக ஒரு நபர் அங்கே நின்று போய்கிட்டு இருக்கான் அவங்க கூட. இதில் என்ன மிஸ்டேக்ஸான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6வது நபர் யாருன்னு சொல்லி இது வரைக்கும் யாருக்கிட்டையும் காமிச்சதில்லை. அடுத்தது நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷின்சானோட இன்னொரு வீடியோ தான். இந்த வீடியோவில் நம்மளோட ஷின்சான் ஈமாவரியை கேலி பண்ணிகிட்டு இருப்பான், நீ என்னோட குள்ளமானோன்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே குள்ளமாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்புறமா நம்ம ஷின்சான் ஈமாவரி கூட கலாச்சிட்டு அப்புறம் அவன் தூங்க போயிடுவான் பெட் எடுத்துக்கிட்டு. அப்புறமா நம்ம ஷின்சான் தூங்கி எழுந்துக்கும் போது ஈமாவரி ரொம்ப பெருசாகிட்டு இருப்பா. ஹீமாவரியும் அங்கே இருக்க எல்லா பொருளுமே பெருசாகிட்டு இருக்கும். நம்ம ஷின்சான் தான் குட்டி ஆகிட்டு இருப்பான், அதுங்கெல்லாம் பெருசாகாது. நம்ம ஹீமாவரி அவனை கலாச்சான்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். அப்புறமா ஹீமாவரி அவனை பிடிக்கலான்னு வரும்போது நம்மளோட மிக்ஸி படுத்துட்டு இருப்பாங்க. மிக்ஸியோட முடிக்குள்ளே நம்ம ஷின்சான் பூந்துருவான். என்னதான் நம்ம ஷின்சானை முடிக்குள்ளே போனாலும் ஹீமாவரி அவன் பூரதை பார்த்துருவான். அப்புறமா நம்ம ஷின்சானை பிடிச்சி ஹீமாவரி இழுப்பா. மிக்ஸியோட முடியை பிடிச்சி தப்பிச்சிடலான்னு பார்ப்பான். அந்த முடி பிடுங்கிட்டு வந்துடுறோம். நம்மளோட ஷின்சான் பயத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் நம்மளோட ஹீமாவரி அவள் வாயத்தை வந்து ஷின்சான் உள்ளே போகலான்னு பார்க்கும்போது நம்ம ஷின்சான் தூக்கத்துலேருந்து ஏந்துருவான். இதெல்லாம் கனவா அப்படின்னு சொல்லி நம்ம ஷின்சான் நினச்சிட்டு இருப்பான். இதில் என்ன மிஸ்டேக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷின்சான் எழுந்ததுக்கப்புறமா அவன் கையில் மிக்ஸியோட ஒரு முடி இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அது நடந்தது உண்மையா இல்லை கனவான்னு சொல்லி இன்னும் எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே போய் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நம்ம இப்போ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டோரிமான்லேருந்து ஒரு சில எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். டோரிமானில் இது ஒரு எபிசோடுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு மூவின்னு சொல்லலாம். இந்த மூவியில் நம்மளோட நோபிட்டா, டோரிமான், அப்புறம் ஷுசுகா அவங்க எல்லாம் ஒரு கேமுக்கு போவாங்க. அந்த கேமில் இவங்க எதிர்பார்க்காம ஒரு தவறு நடந்துடும். அது அவங்களுக்கே தெரியாது. அங்கே அந்த கேமில் இருக்க மான்ஸ்டர்லாம் வெளில வந்துடும். இவங்க அப்புறமா அந்த கேமை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்புறமா அங்கே இருக்க எல்லா நிகழ்காலத்தில் இருக்க எல்லாமே மாறிட்டுருக்கோம். நம்மளோட நோபிட்டா அவங்க எல்லாமே அந்த இடமே ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கோம். நம்ம நடந்து போகிற பாதையெல்லாம் மொத்தமாகவே ஹாரராக ஆகிட்டுருக்கோம். எங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாது. அப்புறமா நம்ம நோபிட்டா எப்பவும் போல் ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொல்லி போவான். அவங்க ஸ்கூலு எப்போவுமே இருக்கிற மாதிரி இல்லை, மொத்தமாகவே மாறிட்டு இருக்குது. அவங்களோட சார் வந்து எப்போவுமே கோவப்படுறாரு. திடீர்னு பார்த்தா அவர் ரொம்ப மான்ஸ்டர் மாரி ஆகிடுறாரு. டோரிமானில் காட்டப்பட்ட எல்லா சீன்ஸோட இதுதான் ரொம்ப கொடூரமாக இருக்கும், ஹாரராகவும் இருக்கும். இவங்க எல்லாம் பயந்துக்கிட்டே வெளில வந்துடுவாங்க. அவங்க எல்லாருமே தனித்தனியாக அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட நோபிட்டாவும் டோரிமானும் அவங்க எல்லாருமே அந்த 2 பேர் நம்ம டோரிமானும் நோபிட்டாவும் அந்த இடத்த சுற்றி பார்க்கலான்னு சொல்லி போகிறாங்க. இதை நான் சொல்கிறதோட நீங்களே போய்ட்டு அந்த படத்தை பார்த்துருங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த படம். நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் டோரிமானோட ஒரு எபிசோடு தான். இந்த எபிசோடில் நம்மளோட சுனியை வந்து நான் ஒரு வீட்டில் பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்மளோட ஷுசுகா சொல்லுவா,
ஆமாம், நானும் அந்த வீட்டை கிராஸ் பண்ணும்போது பேய் இருக்கிற மாதிரி எனக்கும் தோணும், யாரோ உள்ளே இருக்கிற மாதிரிலாம் தோணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறமா அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம போய்ட்டு அங்கே பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. நம்ம சுனியா சொல்கிறான், நோபிட்டா நீ ரொம்ப பயந்தாங்கோலி, நீ வராதுன்னு சொல்லும் போது, நான் பயப்படலாம் மாட்டேன் நானும் வருவேன்னு சொல்லும் போது, நம்மளோட ஜியானோ சுனியோ அந்த இடத்துக்கு போய் பேய் விஷயம் போட்டு நோபிட்டா பயமுத்தலான்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நோபிட்டா துளி கூட பயப்படல. அப்புறமா இவங்க 2 பேரும் பயமுத்திட்டு இருக்காங்க. இவங்க நம்ம என்னதான் பயமுத்துனா நம்ம நோபிட்டா பயப்படவே இல்லை. அப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா உண்மையான பேயே அங்கே வந்துடுது, இவங்கள பயமுறுத்தினுக்குது. அப்புறமா இவங்க எல்லாருமே மேலே இருக்க ஒரு டோரை போய் திறக்கலான்னு பார்ப்பாங்க. அந்த டோர் லாக் ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்மளோட டோரிமானும் சுசுக்காவும் வருவாங்க. அந்த பேயோட போர்வை எடுத்து விட்டா அது பேய் இல்லை, ஒரு மனுஷன் பயமுறுத்திட்டு இருக்கான். அவன் திருடுறதுக்காக வேஷம் போட்டு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்புறமா அவங்க எல்லாம் அந்த திருடனை பிடிச்சி போலீஸ்காரங்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்புறமா யாருக்குமே தோணாத கேள்வி நம்மளோட நோபிட்டாவுக்கு தோணும். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டை யாரும் யூஸ் பண்ணலன்னு சொல்கிறீங்க, ஆனால் மேலே இருக்க டோர் எப்படி லாக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அங்கே பின்னாடி திரும்பி பார்ப்பான். அந்த இடத்துல அந்த லைட் மேலே இருக்க இடத்துல லைட்டு யாரோ போடுறாங்க. நம்மளோட நோபிட்டா அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாகறான். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த இடத்த திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு ஆள் நிற்கிறான். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி அந்த ஆள் அங்கே வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பேயா கூட இருக்கலாம்னு சொல்லி நம்ம நோபிட்டா நினைக்கிறான். திரும்பி பார்த்தா தான் அதில் உண்மையான என்னன்னு புரியுது. அந்த ஆள் ஒரு எலும்பு கூடு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷின்சானோட ஒரு எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்மளோட கசாமா ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லி வருவான். ஆனால் அந்த பஸ்ஸில் நம்ம கசாமா ஒரு வித்தியாசமான ஒன்று பார்ப்பான். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே கசாமா கூப்பிட்டு போக யோஷினாக்கா மேம் தான் வருவாங்க. இந்த தடவை மாசுசாக்கா மேம் வந்திருக்காங்க. நம்மளோட கசாமா வந்து சரின்னு ஏறி பஸ்ஸில் ஏறி ஸ்கூலுக்கு போவான். ஸ்கூலுக்கு போய்ட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசிட்டு அப்படியே உள்ளே போவான். உள்ளே போய் கதவு திறந்தா அங்கே நிறைய பேரனாலிட்டி ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தானாக பொருள்லாம் உழுது, எல்லாமே உழுந்து உடையுது. ஆனால் அங்கே இருக்கவங்க யாரும் பயப்படுற மாரி தெரியல. நம்மளோட கசாமா மட்டும்தான் ரொம்ப பயப்படுறான். அப்புறமா அங்கே நடக்கிறதுக்குலாம் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாசுசாக்கா மேடம் தான் காரணம். பசங்களை பயமுத்தணும்னு சொல்லி அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஃபன்னான ஒரு எபிசோடு தான். உங்களுக்கு டைம் கிடைச்சா யூடியூப்பில் போய் தேடி பார்த்து இந்த எபிசோடை பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோடு இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன போடலாம், இல்லைனா இதேமாரி ஒரு வீடியோ போடலாமான்னு சொல்லி கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.